துலா ராசி அன்பர்களே, பொருளாதார நிலைமை திருப்திகரமாக இருக்கும். அனாவசிய செலவுகள் எதுவும் இருக்காது. உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருக்கவும். குடும்பம் தொடர்பான முடிவுகள் எடுப்பதில் பெரியவர்களின் ஆலோசனை அவசியம். இளைய சகோதரர்களால் செலவுகள் ஏற்படும். சிலருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும் என்பதால் உணவு, தண்ணீர் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கவும். வாழ்க்கை துணை வழி உறவுகளால் சில ஆதாயங்கள் ஏற்படக்கூடும். வேலைக்கு விண்ணப்பித்து இருந்தவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு சலுகைகளுடன் நிர்வாகத்தினரின் ஆதரவும் கிடைக்கும். அதிகாரிகளும் சக ஊழியர்களும் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். சக வியாபாரிகளுடன் சுமூகமான போக்கு ஏற்படும். பங்குதாரர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். விற்பனையை பெருக்குவதில் பணியாளர்கள் உற்சாகமாக ஈடுபடுவார்கள். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்களுக்கு உற்சாகமான வாரமாக இருக்கும் இது. உறவினர்கள் வருகை மகிழ்ச்சிக்கு வழிவகுக்கும். அலுவலகத்தில் சக ஊழியர்களை அனுசரித்து நடந்து கொள்ளவும். அதிர்ஷ்ட எண்கள் 3, 5. வழிபட வேண்டிய தெய்வம் பழனி ஆண்டவர். தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு நான் சொல்லும் இந்த பாடலை 27 முறை பிரயாணம் செய்யவும். துதிப்போர்க்கு வல்வினை போம், துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பழித்து கதித்தோங்கும். நிஷ்டையுடன் கைகூடும் நிம்மலருள் கந்தர் சஷ்டி கவசம் தனை அமரர் இடந்தீர அமரம் புரிந்த குமரனடி நெஞ்சே குறி என்ற முருகன் பாடலை மனமுருகி 27 முறை பிரயாணம் செய்யுங்கள். இந்த வாரத்தில் நீங்கள் நினைத்த காரியம் அனைத்தும் வெற்றியாகவும் உங்கள் மனதில் உள்ள கவலைகள் அனைத்தும் போக்கவும் முருகன் வழிபடுவார். முருகன் உங்களுக்கு அருள் தருவார் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.